ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் ளழகர் கோவிலில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 நாள் நடக்கக்கூடிய இந்த உற்சவத்தில் கொடியேற்றம் முதல் திருத்தேர் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உற்சவத்துக்கும் சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் திருவீதி விழா வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய பொருள் என்ன, அதோடைய தத்துவம் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய 12 நாள் உற்சவத்தை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ளழகர் கோவிலில் நடக்கக்கூடிய டீட்டெயில்ஸு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாள் காலை கொடியேற்றம். அந்த கொடியில் ரிஷபத்தை பொறிச்சிருப்பாங்க. அதோடைய அர்த்தம், ரிஷபம் தர்மத்தையும் ஆத்மாவையும் குறிக்குது. ஆத்மாவையும் தர்மத்தையும் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு கொண்டு செல்றதை தான் கொடியேற்றி அவங்க சொல்கிறாங்க. அன்று இரவு மீனாட்சி அம்மன் சிம்ம வாகனத்திலும் சிவபெருமான் கற்ப விருஷக வாகனத்திலும் வலம் வருவாங்க. அதற்கு பெயர் சிருட்டி கோலம். அந்த மரத்தில் இருக்கிற இலைகளும் கிளைகளும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசியாகவும் அந்த மரத்தினுடைய வேர் பகுதியாக சிவபெருமான் இருந்து இந்த உலகத்தை காப்பதாக தான் இதனுடைய பொருள். இரண்டாம் நாள் மதுரை மீனாட்சி அம்மன் அன்னப்பச்சி வாகனத்திலும் சிவபெருமான் வெள்ளி பூத வாகனத்திலும் வலம் வருவாங்க. இதற்கு பெயர் சங்கரா கோலம். இதற்கு பொருள், பூதகணங்களின் தலைவராக விளங்குகின்ற சிவபெருமான் உலக உயிர்களை உயிர்விக்கும் பொருட்டு இதில் வலம் வரதா சொல்லப்படுது. மூன்றாம் நாள் மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலும் சிவபெருமான் கைலாச பர்வத வாகனத்திலும் வலம் வராங்க. ராவணன் கைலாச பர்வதத்தை தூக்கி எடுக்க முயன்ற போது சிவபெருமான் கால்விரலை ஊன்றி அவன் அதற்கு அலறி கை நரம்புகளால் வீணை உண்டாக்கி சாமகானம் பாடினான். இதை கேட்டு மகிழ்ந்த இறைவன் அவனுக்கு அருள் புரிந்தார். சிவபெருமான் இடத்தில் தீங்கு செய்தவன் ஆயினும் மீண்டும் மனமுறங்கி வேண்டும் பொழுது அருள் புரிவார் என்பதே இதன் பொருள். நான்காம் நாள் சிவபெருமானும் மீனாட்சி அம்மையும் தனித்தனியே தங்க பல்லக்கில் பவனி. ஐந்தாம் நாள் மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சிவபெருமான் தங்க குதிரையில் பவனி. அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 கால்களையும் ஆகமங்கள் என்கின்ற ஆபரணங்களையும் மந்திரங்கள் என்னும் பாதரசத்தையும் கடிவாளம் என்னும் பிரணவத்தை கொண்ட இக்குதிரை தேவ குதிரை என்று அழைக்கப்படுகிறது. இதன் கோலம் சம்ஹார கோலம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆறாம் நாள் சேவையானது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அன்று சிவபெருமான் தங்க ரிஷப வாகனத்திலும் மீனாட்சி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் வலம் வருகின்றனர். ரிஷபத்தின் வெள்ளை நிறம் அதனிடத்து எந்த ஒரு மாசும் இல்லை என்பதை உணர்த்தும் வகையிலும் தர்மம் என்ற அறத்தையே 4 கால்களாக கொண்டுள்ளது. ரிஷபம் போல் மாசற்ற உள்ளம் படைத்தவர்களிடம் இறைவன் அமர்வார் என்பதே இதன் பொருள். ஏழாம் நாள் இரவு மீனாட்சி அம்மன் யாழி வாகனத்திலும் சிவபெருமான் அதிகார நந்தி வாகனத்திலும் வலம் வருவர். அதிகார நந்தி என்பவர் ஒரு விஞ்ஞான கலர் என்னும் ஆன்மாக்களுக்கு சிறந்தவர். கைலையில் சிவர் சன்னதியில் அதிகாரம் செலுத்துபவர். அதனாலேயே இவருக்கு அதிகார நந்தி என்று பெயர். எட்டாம் நாள் இரவு மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம். ராயர் கிரீடம் மற்றும் ரத்தினங்கள் பொறித்த செங்கோல் வழங்கி பட்டாபிஷேகம் முடிந்தவுடன் வெள்ளி சிம்மாசனத்தில் வலம் வருவர். மதுரையின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற மீனாட்சி அம்மன் சித்திரை முதல் ஆவணி வரை 4 மாதங்கள் ஆட்சி புரிகிறாள். 9ஆம் நாள் இரவு இந்திர விமானத்தில் திக்கு விஜயம். அம்மன் தடாதகை பிராட்டியாக அவதரித்த பொழுது அஷ்டதிக்கு பாலர்களை எதிர்த்து வெற்றி பெற்ற வரலாற்று சிறப்பை குறிக்கும் வகையில் திக்விஜயம் நடைபெறுகிறது. 10ஆம் நாள் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். அம்பாள் பூ பல்லக்கிலும் சிவபெருமான் வெள்ளி யானையின் மேல் தங்க அம்பாரியில் வலம் வருவர். உலக பொருட்கள் அனைத்தும் இறைவனிடம் ஒடுங்கி ஒரே பிண்டமான யானை உடம்பு போல் பருமனாய் கிடந்து ஒடுங்குதலாகும். இதற்கு பின் சிருட்டி தொடங்குவதை இது குறிக்கின்றது. 11ஆம் நாள் அதிகாலை சட்டத்தேர், பின்பு திருத்தேர் நடைபெறுகிறது. திருத்தேரின் அமைப்பு அண்ட பிண்டத்திற்கு சமானம். விஸ்வார சொரூபமே 8 அடுக்குகளாக கொண்ட திருத்தேரில் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் வலம் வருகின்றனர். 12ஆம் நாள் தீர்த்தவாரி ரிஷப வாகனம். சிவானந்தமாகிய பேரின்ப கடலில் ஆன்மா திளைப்பதையே இதை குறிக்கிறது. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ளழகர் கோவிலின் உற்சவத்தை பற்றிய தகவல்.
மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தீர்த்தவாரி நடக்கும் அதே தினத்தன்று ஸ்ரீ கள்ளழகர் கள்ளர் திருக்கோலமாய் தல்லா குளத்தில் எதிர் சேவை. அடுத்த நாள் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல். கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஆண்டாள் தொடுத்த மாலையை சூடிக்கொண்டு அங்கு அவருக்காகவே காத்து கொண்டிருக்கும் மண்டக மகரிஷிக்கு மோட்சம் அளித்தல் நிகழ்வு நடைபெறுகிறது. அன்று இரவு பூரில் 1000 பொன் சப்பரத்துடன் வண்டியூரில் சைதோபச்சாரம் நிகழ்வு நடைபெறுகிறது. அடுத்த நாள் காலை வண்டியூரில் சேஷ வாகனத்தில் தேனூர் மண்டபம் எழுந்தருளி பின்பு பகல் கருடரூடனாய் கருட வாகனத்தில் வலம் வருதல். அன்று இரவு ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகர் தசாவதார காட்சி நடைபெறுகிறது. கள்ளழகரை தசாவதார காட்சியில் காண மக்கள் திரண்டு வருவர். அடுத்த நாள் காலை மோகன அவதாரத்திலும் அன்று இரவு மைசூர் மண்டபத்தில் கள்ளழகர் திருக்கோலமாய் புஷ்ப பல்லக்கில் பவனி வரும் உற்சவம் நடைபெறுகிறது. கடைசி நாளான சித்திரை திருவிழாவின் 15வது நாள் திருமாலிஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் அழகர் மலைக்கு புறப்பாடு நிகழ்வு நடைபெறுகிறது. இத்துடன் சித்திரை திருவிழாவின் 15 நாள் உற்சவம் நிறைவு பெறுகிறது. இதுவே சித்திரை திருவிழாவின் 15 நாள் உற்சவத்தின் விளக்கம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.